ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்தியா வந்திருந்தேங்க. எனக்கு அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு. இது நார்த் இந்தியாவா இல்ல சவுத் இந்தியாவான்ற மாதிரி. ஏன் அப்டின்னா, அங்க உள்ள சரவணா ஸ்டோர்ல இருந்து பக்கத்துல உள்ள பெட்டி கடை வரைக்குமே எல்லாருமே நார்த் இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க. என்னடா நடக்குது அப்டின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு இருந்த அதே ஃபீலிங் தான் இந்த கனடியன்ஸ்க்கும் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்டின்னா, இங்க உள்ள ஃபேமஸான டிம் ஹோட்டன்ல எல்லாருமே இந்தியன்ஸாவோ இல்லாட்டினா சைனீஸாவோ தான் இருப்பாங்க. அதை யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல. இப்போ புதுசா ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல நாங்க 80 புது கடை திறக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சந்தோஷம் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நாங்கள் கம்மி பண்ணிவிட்டு கனடாவில் லோக்கலில் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் 100-200 ஜாப் ஓப்பனிங்ஸ் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10,000 ஓப்பனிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரைட்டு தப்புன்னு சொல்லலாம் முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்ததோ, என்னடா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்கள் கூட காணாமே அப்படின்னு இருந்ததோ அதே ஃபீலிங்ஸ் தான் இவங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் நாட்டு மக்களுக்கே வேலை இல்லை, நாங்கள் ஏன் ஃபாரினர்ஸ்க்கு வேலை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video.